அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ போஸ்ட் ஆஃபீல் எக்ஸாம் நம்ம கான்குரிட்டரி சேனல்லேருந்து நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு டேவும் வந்துருச்சு டிசம்பர் 27. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீல் எக்ஸாம் இருக்குது. அதனுடைய கொஷின் பேப்பர் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அதை சப்மிட் பண்ண அந்த கூகுள் ஃபார்மும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு 9:30க்கா. ஸோ ஷார்ப்பாக 10க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? யா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர். ஸோ கைண்ட்லி ரைட் யுவர் ஃபுல் நேம். உங்கள் ஆன்சர் பேப்பர் நீங்கள் எழுதுறீங்களா A4 ஷீட்லையோ இல்லை நார்மல் ஷீட்லையோ இல்லை நோட்டில் கூட எழுதுங்க, ஒன்றும் நோ இஷ்யூஸ். ஸோ அதோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் அண்ட் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கிரிப்டை உங்களுக்கு திரும்ப நாங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர். ஸோ இதில் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஃபார் ஷுர் நீங்கள் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் என்னென்ன கொஷின்லாம் கேட்குறக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நல்லா பண்ணுங்கள். ஸோ இதனுடைய டிரைவ் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெட் ஆனில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஃபியூ திங்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் சீட். நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ரெண்டாவது லாஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ணுங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரெசன்டேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 3 hours தான். சப்போஸ் உங்களால் 10க்கு ஸ்டார்ட் பண்ண முடியல, நீங்கள் ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபைன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி 3 hours தான் நீங்கள் எடுத்துக்கணும். 1:30க்கு நீங்கள் முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக 3 hours தான். நீங்கள் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கோங்க, இல்லை அலாம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை மறக்காம பார்த்துருங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் மறக்காமல் இது பண்ணிவிடுங்க. யூ ஹேவ் டு ரைட் யுவர் நேம், ஃபுல் நேம் அண்ட் இமெயில் ஐடி. ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி எல்லாமே கரெக்டாக நான் PDF மாற்றிருக்கேன். ஸோ PDF ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ட்ரைவில். ஒன்ஸ் நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க, வேறு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் திரும்ப அப்லோட் பண்ண முடியாது. அதையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதனால் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சேஃப்டிக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அங்கேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்தலாம். அப்படி இல்லை நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா I will try to clarify all your doubts. ஓகேவா? மறக்காம ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய நேமு, நம்ம என்ன சப்ஜெக்ட் வைக்கிறோம் அண்ட் நம்ம சேனல் நேம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய PDF ஃபைல் நேமாக இருக்கணும். ஓகேவா? நான் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், இதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபியூ டீடைல்ஸ் தான் அந்த ஃபார்மில் இருக்கும். உங்களுடைய ஃபுல் நேமு, உங்களுடைய இமெயில் ஐடி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆன்சர் பேப்பரோட PDF தான் ரொம்ப முக்கியம். அந்த வேறு ஃபார்மேட் வச்சிங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுப்பீங்க. தெர் வில் பி லாட் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அவைலபிள். ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்குது, இல்லை வெப்சைட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜஸை PDF-ஆக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. PDF-ஓட ஃபைல் நேம் உங்களுடைய நேம்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து எக்ஸாம் டிஃபிகல்ட்டி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க, ஈஸியாக ஃபீல் பண்ணீங்களா, ஆவரேஜாக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை ஹார்டாக இருந்துச்சா. அதுக்கடுத்து யுவர் ஃபீட்பேக், எதனா ஃபீட்பேக் இல்லை எதனா சஜஷன் கொடுக்குன்னா சஜஷன் கொடுக்கலாம். முடிச்சோடனே நீங்கள் எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக இந்த ஸ்கிரிப்ட் அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க. ஸோ நியூ இயர்க்குள்ளே யூ வில் கெட் பேக் யுவர் கரெக்டட் ஆன்சர் பேப்பர். ஓகேவா? யா, நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ டவுட்ஸ் எதனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் வர மாதிரியும் இல்லை. கொஷின் பேப்பரில் எந்த ஒரு எரர்ஸும் இல்லை. அதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். வி ஹவ் செக்ட் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் இருக்குது உங்களுக்கு ஒரு 1/2 hour. இந்த வீடியோ அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் எழுத வைங்க. ஓகேவா? யா, பாய்.